நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒரு பண்ணையில இருந்து நம்ம தட்டுக்கு வர்றதுக்குள்ள எவ்வளோ பெரிய பயணம் இருக்கு தெரியுமா? அந்த பயணத்துல அது பாதுகாப்பா இருக்கான்னு யார் பாத்துக்கறாங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்மளோட ஆரோக்கியமே அடங்கி இருக்கு. வாங்க, இந்த கேள்விக்கான பதிலைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்மளோட இந்த அலசலோட தலைப்பே அதுதான். கால்நடை மருத்துவர்கள் உணவு மற்றும் ஆரோக்கியத்தின் பாதுகாவலர்கள். ஆமாங்க, அவங்க வெறும் விலங்குகளுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர்ஸ் மட்டும் இல்ல, நம்மளோட உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் உண்மையான கார்டியன்ஸ். இதுதான் 2026ஆம் வருஷத்துக்கான உலக கால்நடை மருத்துவ தினத்தோட அதிகாரப்பூர்வ தீம் கூட. சரி, முதல்ல ஏன் இந்த விஷயம் இப்போ இவ்ளோ முக்கியம்னு பாத்திரலாம். இப்போ நம்மள சுத்தி இருக்கிற உலகம் அது எக்கச்சக்கமான சவால்களை சந்திச்சுட்டு வருது. இதோட நேரடி பாதிப்பு நம்மளோட உணவு மேல விழுது. நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற இந்த ஃபுட் சப்ளை செயின் உண்மையில பல ஆபத்துகளுக்கு நடுவுல தான் இயங்கிட்டு இருக்கு. அப்படி என்னென்ன அச்சுறுத்தல்கள்னு கேக்குறீங்களா? ஒன்னு, விலங்குகள் கிட்ட இருந்து புதுசு புதுசா பரவுற நோய்கள். ரெண்டாவது, கிளைமேட் சேஞ்ச்னால விவசாயத்துக்கு வர பிரச்சனைகள். மூணாவது, ஆன்டிபயோட்டிக் மருந்துக்கே கட்டுப்படாத சூப்பர் பக்ஸ்ன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி கிருமிகள். நாலாவது, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். இதெல்லாம் தனித்தனி பிரச்சனை இல்ல, ஒன்னோட ஒன்னு சேர்ந்து நம்ம உணவு பாதுகாப்புக்கு ஒரு பெரிய சேலஞ்சா நிக்குது. ஆனா கவலைப்படாதீங்க, இந்த சவால்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு நமக்கு சில நிஜ ஹீரோக்கள் இருக்காங்க. அவங்க தான் கால்நடை மருத்துவர்கள். வரப்போற 2026ஆம் வருஷத்தோட உலக கால்நடை மருத்துவ தினம் இந்த மாதிரி திரைக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யற ஹீரோக்களை கொண்டாட ஒரு சூப்பரான உலகளாவிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் 2026 உலக கால்நடை மருத்துவ தினத்துக்கான அதிகாரப்பூர்வ தீம் ஆர்ட்வொர்க். உலக கால்நடை மருத்துவ சங்கம் இதை வெளியிட்டிருக்காங்க. வரப்போற ஏப்ரல் 25ஆம் தேதி இது நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான செய்தியை சொல்ல போகுது. அந்த செய்தியோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, கால்நடை மருத்துவர்கள்னா இனிமே வெறும் விலங்குகளோட டாக்டர்ஸ்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்க உலக சுகாதார பாதுகாப்போட ரொம்ப முக்கியமான வீரர்கள். இந்த ஒரு லைன் அவங்களோட வேலையை நாம பார்க்குற விதத்தையே மொத்தமா மாத்துது. அப்போ இந்த கார்டியன்ஸ், அதாவது பாதுகாவலர்கள்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கறாங்க? வாங்க அது கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அவங்களோட முக்கியமான வேலைகளை 5ஆ பிரிக்கலாம். முதல்ல நம்மளோட உணவுச் சங்கிலியை பாதுகாக்கிறது. ரெண்டாவது, பொது சுகாதாரத்தை, அதாவது நம்ம எல்லாரோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது. மூணாவது, சுற்றுச்சூழலுக்கு நல்ல நிலையான உணவு முறைகளை ஆதரிக்கிறது. நாலாவது, ஒரே ஆரோக்கியம்ங்கிற ஒரு முக்கியமான கொள்கையை செயல்படுத்துறது. கடைசியா பெரிய பெரிய சுகாதார நெருக்கடிகள் வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறது. பாத்தீங்களா அவங்க வேலை எவ்வளவு தூரம் போகுதுன்னு? இப்போ இதுல ஒரே ஆரோக்கியம், அதாவது ஒன் ஹெல்த்னு சொன்னோம்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சிம்பிளா சொன்னோம்னா, விலங்குகள், மனிதர்கள், அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல், இந்த மூணோட ஆரோக்கியமும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒன்னு நல்லா இருந்தாதான் மத்ததும் நல்லா இருக்கும். இதுதான் இந்த கான்செப்ட். சரி, விலங்குகளோட ஆரோக்கியத்துக்கும் மனுஷங்களோட ஆரோக்கியத்துக்கும் இருக்கிற தொடர்பு நிஜமாவே எவ்வளவு சீரியஸானது? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பதில் இந்த ஒரே ஒரு நம்பர்ல இருக்கு. 75%. ஆமாங்க, 75% மனுஷங்களுக்கு புதுசா வர்ற தொற்று நோய்கள்ல 4ல 3 நோய்கள், அதாவது 75% நோய்கள் விலங்குகள் கிட்ட இருந்து தான் வருது. இது எவ்வளோ பெரிய நம்பர்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு விஷயம் இது. இதனால தான் புதுசா உருவாகிற நோய்களை முதல்லயே கண்டுபிடிச்சு அதுக்கு எதிரா நடவடிக்கை எடுக்கிறதுல நம்மளோட முதல் பாதுகாப்பு அரணே இந்த கால்நடை மருத்துவர்கள் தான். அவங்க விலங்குகளை காப்பாத்துறது மூலமா உண்மையில நம்ம எல்லாரையும் தான் காப்பாத்துறாங்க. சரி, இவ்வளவு முக்கியமான இந்த பாதுகாவலர்களுக்கு நாம எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? இந்த உலகளாவிய பிரச்சாரத்துல நாம எப்படி பங்கெடுக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். இதுக்காகவே உலக கால்நடை மருத்துவ சங்கம் ஒரு பவர்ஃபுல்லான சோஷியல் மீடியா கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட பேரு நானும் ஒரு பாதுகாவலர் அல்லது ஐ அம் அ கார்டியன். கால்நடை மருத்துவர்களோட வேலை நிஜ உலகத்துல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு அவங்க கதைகள் மூலமா உலகத்துக்கு சொல்றது தான் இந்த கேம்பெயினோட நோக்கம். இந்த கேம்பெயினோட மைய கருத்து இதுதான்: நான் ஒரு பாதுகாவலர். ஏன்னா நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு பாதுகாப்பான சாப்பாட்டுக்கு பின்னாலேயும் ஒரு பாதுகாவலர் இருக்கார். இந்த வரியை கேட்கும்போதே எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த உலகளாவிய இயக்கத்துல சேர்றது ரொம்பவே ஈஸி. முதல்ல ஐ அம் அ கார்டியனை யூஸ் பண்ணி உங்க சப்போர்ட்டை காட்டுங்க. கால்நடை மருத்துவர்களோட கதைகளையோ இல்ல உங்க கருத்துக்களையோ கார்டியன்ஸ் ஆஃப் ஃபுட், கார்டியன்ஸ் ஆஃப் ஹெல்த் இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் WVD2026, ஒன் ஹெல்த் இந்த ஹேஷ்டேக்ஸ் மூலமா இந்த உரையாடல்ல நீங்களும் கலந்துக்கலாம். ஆனா இது வெறும் சோஷியல் மீடியா கேம்பெயின் மட்டும் இல்ல. நம்மளோட பங்களிப்பை தாண்டி இந்த இயக்கம் ஒரு பெரிய மாற்றத்தை குறிவைக்குது. இது ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்துக்கான ஒரு உலகளாவிய அறைகூவல்.
பொதுமக்கள் கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உலக கால்நடை மருத்துவ சங்கம் இதோட நிறுத்தல. அவங்க உலகம் முழுக்க இருக்கிற அரசாங்கங்கள், கொள்கை வகுப்பாளர்கள் கிட்ட இருந்து உறுதியான சில நடவடிக்கைகளை எதிர்பார்க்கறாங்க. அவங்களோட கோரிக்கைகள் ரொம்பவே நேரடியானது. 1, ஒவ்வொரு நாட்டிலையும் கால்நடை மருத்துவ சேவைகளை இன்னும் பலப்படுத்தணும். 2, விலங்குகளுக்கு வர்ற நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிற சிஸ்டம்ல நிறைய முதலீடு செய்யணும். 3, ரொம்ப முக்கியமா ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை தேவையில்லாம பயன்படுத்துறத கட்டுப்படுத்தணும். 4, உணவு பாதுகாப்பு சட்டங்களை இன்னும் கடுமையாக்கணும். கடைசியா இந்த ஒரே ஆரோக்கியம் திட்டங்கள்ல கால்நடை மருத்துவர்களையும் ஒரு முக்கிய பகுதியா சேர்க்கணும். இதுதான் அவங்களோட வேண்டுகோள். ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான். கால்நடை மருத்துவ சேவைகள்ல முதலீடு பண்றதுங்கிறது பொது சுகாதாரத்திலையும் உலக பாதுகாப்புலையும் செய்யற ஒரு முதலீடு. இன்னும் சொல்லப்போனா இதை நம்ம எல்லாரோட எதிர்காலத்துக்காகவும் செய்யற ஒரு முதலீடு. இப்போ இந்த பாதுகாவலர்கள் யார், அவங்க நமக்காக என்னெல்லாம் செய்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கேள்வி இதுதான், அவங்களோட இந்த முக்கியமான பணிக்கு நீங்க எப்படி ஆதரவு கொடுக்க போறீங்க? இந்த கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன். Like, share, and subscribe.